ஒரு ரீட்டெயில் ட்ரேடர் மார்க்கெட்குள்ள வரும்போது, ஆப்ஷன் பையிங் இல்லன்னா ஆப்ஷன் செல்லிங் சார். உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல எது சேஃப்? எத சஜெஸ்ட் பண்ணலாம் சார்? See, if you have proper strategy, ஓகே, தெளிவா மார்க்கெட்ல வித் ப்ராப்பர் கேபிட்டல் அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங். ஓகே. வித் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பண்றீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் தான். இல்லை என்கிட்ட கேபிட்டல் கம்மியாக தான் இருக்கு, எனக்கு கண்ட்ரோலும் கிடையாது என்கிட்ட, நான் எதாவது பண்ணேன்னா இஷ்டத்துக்கு ட்ரேடை போட்டுருவேன், லாஸ் ஆகும்போது நான் அதை ரிகவர் பண்ணுன்றது இஷ்டத்துக்கு ட்ரேட் எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன்னா ஆப்ஷன் பையிங் வில் பி பெட்டர். ஏன்னா உங்க கை கட்டி போட்டிருக்கும். ம். என்னன்னா உங்களுக்கு எடுக்கும் போதே இதுதான் ரிஸ்க்ன்றது தெரிஞ்சு எடுப்பீங்க. வேற இன்னொரு சைட்ல போனீங்கன்னா இஷ்டத்துக்கு பண்ணுவேன், நான் எதையாவது பண்ணுவேன் அப்படின்னா நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஆப்ஷன் Buying. பையிங்ல பண்ணலாம். ஓகே. இல்ல எங்கிட்ட ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் அப்ரோச் பண்ண முடியும்னா ஆப்ஷன் செல்லிங் போறது Okay. தான் பெட்டர் ஆப்ஷன். பையிங் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன்ல, அந்த 3 டீஸ் இருந்தா மட்டும் தான் நீங்க பையிங் சைடே வரணும். ம். இது இல்லைன்னா ஒண்ணுமே தெரியலனா அப்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா அப்ரோச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலா அப்ரோச் பண்ணும்போது என்னன்றது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ இவ்வளவுதான்றது நம்மளால பிளான் பண்ணி போக முடியும். ம். பட் நீங்க ப்ராப்பர் டெக்னிக்கல் அனாலிஸ்ட், நல்ல மார்க்கெட்டை பத்தின புரிதல் இருக்கின்ற போது அப்போ நீங்க வந்து இந்த 3 டீஸையும் யூஸ் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் பையிங் போறது இட் பெட்டர். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ட்ரேடர் ஸ்டைல். ஓகே. ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கும் நல்லா தெரிஞ்சவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதுல பொறுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம்.